அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பூந்தி லட்டு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஜல்லி கரண்டி எதுவுமே தேவையில்லை, பூந்தி கரண்டியும் தேவையில்லை. அது எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு கடலை மாவு போடுறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சுக்குங்க. ஸ்வீட்டு பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கப்பில் தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் மெஷரிங் கப்பு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு கிண்ணமோ டம்ளரோ இல்லை அழகோ அதில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கேன் நான். தேவையான அளவு தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து விடலாம். ஈஸி தான் செய்கிறதுக்கு. எல்லாமே நம்ம கடையில் வாங்க தேவையே இல்லை, வீட்டிலையே செஞ்சுக்கலாம். எல்லாம் பண்டிகை காலத்துலேயும் நம்ம செய்யலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி போடலாம். தண்ணி ஊற்றிட்டு கலந்து விடலாம். பாருங்கள், இது போல் இருக்குன்னா நான் மீதியும் தண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக தான் போட்டேன் நான். 3/4 கப் அளவுக்கு போட்டேன் நான். கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. கொஞ்சமாக சோடா உப்பு, ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அது ஒரு சிட்டிகை மட்டும் போடுறேன். வேணும்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை பாருங்கள். நம்ம கரண்டிலேயே கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மீதி தண்ணியை வச்சுட்டேன் நான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட இது போல் பைப்பிங் பேக் இருக்குது. நம்ம கேக்கெல்லாம் க்ரீம் போடுவோம் இல்லையா, அந்த இது தான். இல்லைனா நீங்கள் பால் கவரோ இல்லை எண்ணெய் கவரோ அதுலேயும் நீங்கள் போட்டு இது போல் செய்யலாம். ஈஸி தான் செய்கிறதுக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக நான் மாவு போட்டுக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் நான். பாருங்கள், இப்போ கொஞ்சம் ரொம்ப குட்டியோண்டு தான் நம்ம கட் பண்ணணும். ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது. அந்த நுனி மட்டும் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு பேக் பண்ணிட்டேன் நான். பாருங்கள் எப்படி வருதுன்னு மாவு. கொஞ்சமாக போட்டு பார்க்குறேன் நான். எண்ணெய் சூடாச்சேன்னு. இன்னும் எண்ணெய் சூடாகலை. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு. இது அப்படியே நம்ம சுற்றி விட்டுட்டே இருக்கலாம். அப்படியே போட்டுனே இருந்தோன்னா ரொம்ப குட்டி குட்டியாக பாருங்கள், பூந்தி எவ்வளோ அழகாக விழுதுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி போடலாம். எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சின்னதாக தான் நம்ம கட் பண்ணோம் அந்த பைப்பிங் பேக்கை. பாருங்கள், வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்துட்ட பிறகு எடுத்துடலாம் நம்ம. இந்த நேரத்தில் நான் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டேன். இல்லைன்னா பூந்தி மாதிரி ஆகிடும், காரா பூந்தி மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ மீதி இருக்கிற மாவுலேயும் நான் அதே போல் செஞ்சு எடுத்துக்கிறேன். அப்படியே சுற்றி விட்டுட்டே இருக்கணும். கையை கொஞ்சம் தூரமாகவே வச்சு நீங்கள் போடுங்க. ஏன்னா அனல் படம் கையில். அதனால் தூரமாகவே வச்சு அப்படியே சுற்றி விட்டுட்டே இருந்தாலுமே குட்டி குட்டியாக பூந்தி வரும் நம்மளுக்கு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மோத்திச்சூர் லட்டுக்கு தேவையான பூந்தி எப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. எல்லாத்தையும் இதே போல் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். இதுதான் லாஸ்ட்டு. பாருங்கள், எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக வந்திருக்குன்னு. ரொம்ப பெருசாகவும் இல்லை. பூந்தி லட்டு மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்கு அவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு. நம்மளுக்கு பூந்தி லட்டு வேணும்னா கொஞ்சம் பெருசு பெருசாக நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ குட்டி குட்டியாக வந்திருக்குன்னு. இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு செஞ்சுக்கலாம். பாருங்கன்னா, இந்த கப்பில் தான் மாவு எடுத்தேன். அதே கப்பில் நான் சர்க்கரையும் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம் நம்ம. நான் அரை கப்போட கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். 3/4 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. ஒரு பிசுப்பு தன்மை வந்தாலுமே போதும். நம்ம இதுக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, குலாப் ஜாமுனுக்கு, அந்த பதம் வந்தாலுமே போதும். சர்க்கரை நல்லா கரையட்டும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அப்படியே விட்டோன்னா ஒரு மாதிரி ஆகிடும் சர்க்கரை. அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். சர்க்கரை கலந்து கொஞ்சமாக நான் இதில் ஏலக்காய் பவுடரும்
ஃபுட் கலரும் போடுறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஃபுட் கலர் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் வந்து கொஞ்சமாக போடுறேன். அப்போ தான் மோத்திச்சூர் லட்டுக்கு கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஆரஞ்சு கலர் போடுறேன். பாருங்கள், போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் போட்டு நல்லா கலந்து விடலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செஞ்சது. ஏற்கனவே நம்ம வந்து எல்லா ஸ்வீட் ரெசிப்பியை வந்து போட்டிருக்கோம். குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கிறோம். அதுவும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு போடுறேன் நான். உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தி போடுங்க. நான் கொஞ்சமாக தான் போடுறேன். இதுலேயே வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட போடலாம், நல்லா தான் இருக்கும் போட்டால். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வந்தால் போதும். ஒரு பிசுப்பு தன்மை வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கம்பி பதம்லாம் வரணுன்ட்டு இல்லை இதுக்கு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பூந்தி, அதெல்லாம் இதில் போட்டுடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பூந்தி குட்டி குட்டியாக நல்லாயிருக்கு. நீங்கள் பைப்பிங் பேக் போடணுன்ட்டு இல்லை, அதில் தான் போடணுன்ட்டு இல்லை. நீங்கள் வந்து எண்ணெய் கவர்லேயே வந்து ரொம்ப சிறுசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கணும். பாருங்கள், இது போல் போட்டு நல்லா வந்து கலந்து விடணும். சர்க்கரை பாகில் வந்து அந்த பூந்தியெல்லாம் நல்லா வந்து டிப் ஆகணும். அது போல் வந்து நம்ம நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் அது போல் வந்து மூடி வச்சிடலாம். நம்ம அப்படியே அந்த சூட்டுலேயே இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து இதாகிடும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து ஒரு கடாயில் நான் வந்து நெய்யை போட்டு, நீங்கள் நெய்யில் போட்டு பொரிச்சு போட்டாலும் போடலாம், இல்லைன்னா அப்படியே கூட வந்து நம்ம முந்திரி போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக நெய்யை போட்டு முந்திரி கொஞ்சம் போட்டு, அதில் நீங்கள் பெரிய முந்திரி வேணாலும் போடுங்க. அப்படியே நான் வந்து கட் பண்ணி தான் போடுறேன். உங்களுக்கு முழுசாக வேணும்னா நீங்கள் 2 பாதியாக செஞ்சு கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக கட் பண்ணிட்டேன். எல்லாமே கட் பண்ணிவிட்டு நல்லா புரிஞ்சு வரட்டும். வந்த பிறகு நம்ம அந்த பூந்தியிலே வந்து போட்டுடலாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அந்த பூந்திலேயே போட்டுடலாம். நம்ம ரொம்ப நேரம் விட்டாலும் வந்து கருகிடும். பாருங்கள், இப்போ இந்த பூந்தியோடு நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய்யில் போட்டு பொரிச்சு போடுங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே போட்டுருங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம எண்ணெயில் தான் பொரிச்சு இருக்கோம் பூந்தியெல்லாம். அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு நான் போட்டிருக்கேன். போட்டு இதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம மொத்தமாக நான் வந்து அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு இப்போ பாருங்கள், லட்டு பிடிக்க தயாராகிடுச்சு பூந்திகள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் எடுத்து லட்டு பிடிச்சிக்குங்க. நான் சின்னதாக பண்ணேன். 18 வந்துச்சு எனக்கு. ஒரு கப்பு மாவில் நம்மளுக்கு 17 லட்டு வந்துச்சு. நீங்கள் பெருசாக வேணாலும் பெருசாக பிடிச்சிக்கோங்க. ஆனால் இந்த சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூந்தி வந்து குட்டி குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம அரைக்கவும் தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை. அந்த பைப்பிங் பேக்லேயே நம்ம வச்சு குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். எல்லா பூந்தியும் வந்து லட்டு பிடிச்சிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
நம்ம வந்து ஸ்வீட்லெஸ் பால்கோவா வச்சு கூட நம்ம குலாப் ஜாமுன் செஞ்சுருக்கோம். அதுவும் பாருங்கள், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். பாருங்கள், எல்லா லட்டும் வந்து தயாராகிடுச்சு. இது மேலே வந்து சும்மா அழகுக்காக நான் வந்து சில்வர் பேப்பர் வைக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் வைங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்கிறேன் நான். கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நான் வச்சேன். உங்கள்கிட்ட இருந்தால் வைங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மோத்திச்சூர் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மோத்திச்சூர் லட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆலோன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.